தானும் அறவழியில் வாழ்ந்து மற்றவரையும் அறவழியில் வாழ வைக்கும் இல்வாழ்க்கையே தவமுடையது. குறள். இல் வாழ்க்கை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. விளக்கம். ஒழுக்க நெறிகளுடன் தன் குடும்பத்துடன் சிறப்பாக வாழ முயற்சி செய்பவர் யாவராக இருப்பினும் அவர் சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைவராகவும் மற்றவர்களை விட எல்லா நிலையிலும் பெருமை மிக்கவர் ஆவார். இத்துடன் ஒரு முயற்சிக்கான ஒரு சின்ன கதைங்க. ஒரு ஊரை தேடி ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர் வந்த உடனே ஒரு மரத்தடியில் அமர்றாரு. அமர்ந்துட்டோன்னே கம்முன்னு பார்த்துட்டே இருக்கிறார் அந்த முனிவர். இந்த ஊர் மக்கள் வந்து வேலை செய்கிறதும் வரதும் போகிறதுமாக இருக்கிறாங்க. ஆனால் முனிவரை என்ன ஏதுன்னு கண்டுக்கிறதுக்கூட அந்த முனிவருக்கு வந்து கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்து இந்த ஊருக்கு 50 வருஷம் மழை வரக்கூடாதுன்னு சாபம் விட்டுடுறாரு. சாபம் விட்டோடனே இதை வந்து கடவுள் வந்து ஏற்றுக்கிறாரு. இந்த சாபத்தை ஏற்றுக்கினே மழை வராமல் பண்ணிட்டார். அப்புறம் கடவுளுடைய வேலை என்னன்னா சங்கு ஊதுனா மழை வரும். அதை சங்கு ஊதுறதை அவர் நிறுத்திடுறாரு. நிறுத்திட்ட உடனே காஞ்சி போகுது. ஜனங்கள்லாம் பயந்து எல்லா ஜனங்களும் முனிவரை சுற்றி அமர்றாங்க. அமரும்போது இதுக்கு என்ன வழின்னு கேட்குறாங்க. இந்த சமயத்தில் அந்த ஊர்லேயே வசிக்கூட ஒருத்தர் மட்டும் என்ன செஞ்சார், ஏர் கலப்பியோட தன்னுடைய விவசாய நிலத்தை நோக்கி போகிறாரு உழலான்னு. இந்த மற்ற ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஏர் கலப்பியை கொண்டு போகிறவரிடம் கேட்குறாங்க, என்னடா முனிவர் இப்படி சாபம் விட்டுட்டாரு, காஞ்சி போகிற இடத்த உழ போறியன்னு. முனிவர் 50 வருஷம் சாபம் விட்டுட்டாரு. நான் 50 வருஷம் ஏறு கொண்டு உழலினா எனக்கு எப்படி இந்த வேலையை செய்யணும்னு எனக்கு மறந்துட்டோம். அதனால் வந்து நான் வந்து தினசரி நான் செய்கிற வேலையை நான் செய்யணும், அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் செய்ய போகிறேன்னு கிளம்புறாரு. இதை கேட்டுட்டு இருந்த கடவுள், மேலே இருந்த கடவுள் வந்து ஒரு விவசாயிக்கே மறக்கும்போது நம்ம வேலையை நம்ம சங்கு ஊத்துறதை எப்படி மறந்துடுவோன்ட்டு சங்கு ஊத ஆரம்பிச்சிட்டாரு. ஊதின உடனே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் எல்லா மக்களும் முனிவரை வணங்கிட்டு அவங்கவுங்க வேலையை செய்ய போயிட்டாங்க. இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, நாம் தினசரி செய்கிற வேலையை முயற்சியுடனும் மனம் தளராமல் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். மீண்டும் ஒளிரும்.